அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த போட்டித் தேர்வர்களின் பொக்கிஷம் என்ற காணொளியை நாம் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவிட்ட ஒரு காணொளி. ஸோ அந்த காணொளியில் நம்ம என்ன குறிப்பிட்டிருப்போம்னு பார்க்கும்பொழுது, ஓல்டு புக்ஸ், அதுவும் குறிப்பாக +2 ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கு எந்த வகையில் குரூப் 1 மெயின்ஸ் தேர்விற்கு பயன்படும், அதை எப்படி பயன்படுத்துவது, அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த வகையில் அந்த காணொளியோட தன்மை இருக்கும். ஸோ அந்த புக் பொறுத்த வரைக்கும் ஏன் அதை படிக்கணுன்ற விஷயத்தை நம்ம காணொலியில் சொல்லியிருப்போம். அது அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அது தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ எதுக்கு இந்த தகவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போது நடந்து முடிந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பார்க்கும்பொழுது, கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது அதிகப்படியான கேள்விகள் இந்த வகையான இந்த ஓல்டு புக்ஸ்லேருந்து இடம்பெற்றிருக்கு. அந்த கேள்விகளோட நம்ம புரிஞ்சுக்கணுன்றதால தான் அந்த காணொலியை பதிவிட்டுறோம். அதே போல் அந்த பழைய புத்தகங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் அந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற தேர்வர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பேசிக்காக அவங்க படிக்க வேண்டியது சமச்சீர் புக்ஸ். அதாவது இப்போது இருக்கிற அந்த புதிய SCERT புக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சமச்சீர் புக்ஸ் தான் படிக்கிறதா இருந்தது. ஆனால் இந்த குரூப் 1 கொஷின்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன அது அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம், அல்லது சற்று ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கேள்விகள் ஓல்டு புக்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் புதிய புக்கு மட்டும் ஒருத்தர் படித்தவர் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு. இதை தவிர சில கேள்விகள் ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. நம்ம அந்த கொஸ்டின்ஸ்லாம் விட்டுடலாம். அதை விட்டுட்டு பழைய புத்தகத்தில் இருந்து மட்டும் எவ்வளோ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது, சுமார் இது இப்பொழுதைய நிலைமையில் நம்ம சொல்கிறோம், சுமார் 8 கேள்விகள் வரை பழைய புக்கிலேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அல்லது அதுக்கான கண்டென்ட் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம எப்படி வேணும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா இப்போ புது புக்கு படிச்சுட்டு போனவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் அவங்க படிக்கிற கண்டென்ட்ஸ் புது புக்கில் இல்லை, அது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன். சுமார் 8 கேள்விகள். இன்னும் கூட இதில் கூடுதலாக சில கேள்விகள் பின்னாளியில் நமக்கு பார்க்கும்பொழுது கண்டறியப்பட்டு இதில் நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு நம்ம உறுதிட்டு சொல்கிறோம், 8 கேள்விகள் பழைய ஸ்கூல் புக், அதாவது 2018-19 அந்த எடிஷனுக்கு முன்னால் இருந்த ஸ்கூல் புக், அதை நம்ம பழைய ஸ்கூல் புக்குன்னு சொல்கிறோங்க, ஓல்டு SCERT புக்குன்னு சொல்கிறோம். ரைட். ஸோ இதில் இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் என்னென்ன கேள்விகள் முதல்ல கேட்டிருக்காங்க, அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்தது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்க்கும்பொழுது அந்த கொஸ்டின் பேப்பரில் கவர்மெண்ட் கொடுத்த அந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 74, இந்த கண்டென்ட் புக்கில் புது புக்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது பழைய புக்கில் தான் இருக்குது. என்ன கொஷின்ஸ் பாருங்கள். இந்த சுல்தானேட் த ரூல் பிரைம் மினிஸ்டர் வாஸ் நோன் ஆஸ் வசீர். ஓகேங்களா. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஹி வாஸ் பிரைமரிலி த ஹெட் ஆஃப் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கால்டு த திவானி வசாரத். ஓகேங்களா. ஹி வாஸ் இன் த பொசிஷன் டு சூப்பர்வைஸ் ஒன்லி த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் இது. பட் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்களா, இதற்கான சோர்ஸ், அதாவது இதற்கான ஆன்சர் நம்ம நெட்டில் தட்டினா வந்துடும், அது அடுத்த விஷயம். பட் நம்மளை படிக்கிறதுக்கு சொல்கிறோம். நீங்கள் எல்லாமே இப்போ இணையதளம் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இந்த கொஷின்ஸ் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். பட் நீங்கள் படிக்க வேண்டிய, அதாவது நீங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஓல்டு புக்கில் நியூ புக்கில் எங்கேயுமே இல்லை இந்த கண்டென்ட். ரைட். ஸோ ஓல்டு புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓல்டு புக்கு பொறுத்த வரைக்கும் 7th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் அது இல்லை, ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. எங்கெங்கே பிரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இது 7th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த 7th சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் அது டெல்லி சுல்தான் அப்படின்ற ஹெட்டிங் அந்த சாப்டர் கீழே வருது. இது மினிஸ்டர்ஸ் டு சுல்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. வசீர், பிரைம் மினிஸ்டர் அண்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா. இது நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஓல்டு புக். ஓகேங்களா. இதில் பார்க்கும்போது இதில் ஒரு விஷயம் புரியுது, நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடைசி லைன் அப்படியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் டு ஹிம் வாஸ் தி வசீர் ஹூ வாஸ் தி ஹெட்டிங் தி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கால்டு திவானி விசாரத். ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க,
அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து டைரெக்டாக இல்லை, நம்ம வந்து அது நம்ம டைரெக்டாக மீன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் புக்கில் இல்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அந்த கொஸ்டினோட நேச்சர் இருந்திருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 75 ஓகேங்களா. 75 பாருங்கள், எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன சொல்கிறதுனா இன்கரெக்ட் ரைட் மேட்சஸ் அமங் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன நபர்கள் அவங்களோட புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ஆரியப்பட்டா, வராஹிமித்ரா, பிரம்மகுப்தா, வகப்பட்டா ஓகேங்களா, வகப்பட்டா. ஸோ 4 பர்சன்ஸோட நேம் கொடுத்து அவங்களோட புக்ஸ் கேட்டிருக்காங்க. இது இந்த நபர்கள் பற்றிய தகவல்கள் இப்போ இருக்கிற புது புக்கில் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக இந்த புக்ஸோட நேம்ஸ்லாம் அதில் இல்லை ஓகேங்களா. 1-2 தான் வருது, எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் இது பழைய 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் இது. இப்போ நம்ம சொன்ன நபர்களோட பேர் பாருங்கள், ஆரியப்பட்டா. அவர் எதனால புக்ஸ் இருக்குது பாருங்கள், ஆரியப்பட்டியா ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரைட், என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். அதே போல் அடுத்த 2 நபர்கள் பாருங்கள், வராஹிமித்ரா, பிரம்மகுப்தா ஓகேங்களா. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் லாஸ்ட்டாக ஓகேங்களா, லாஸ்ட்டு 4th பேராக வரக்கூடிய அவங்க ஏதாவது புக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து இன்கரெக்ட்லின்றதால இதில் இந்த 2 and 3 நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க ஏதாவது புக்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. 4th பேராக வரக்கூடிய வக்பட்டா ஓகேங்களா, அவர் ஏதாவது புக் எடுத்துருவாங்க, அஷ்ட சம்ஹாரா ஓகேங்களா. அவர் ஏதாவது புக் தான் வந்து மேட்சாக இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 and 4 ஓகேங்களா. 1 and 4 ஆன்சராக வரும். இங்கே பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இதுதான் வந்து இதில் ஆன்சராக இருக்குது பாருங்கள், 1 and 4 ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆரியப்பட்டா, அவர் எழுதுகிற புக் ஓகேங்களா. அதே போல் அஷ்டம்ங்கிற வகைப்பட்டா ஓகேங்களா. ஸோ இந்த 11th புக்கில் தான் இருக்குது. ரைட், அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்தவரைக்கும் இன் விச் செஷன் ஆஃப் த ஐஎன்சி த சாங் ஜனகன்மன வாஸ் ஃபஸ்ட்டு சங் கேட்டிருக்காங்க. இது புது புக்கில் எங்கேயுமே இல்லை. ஆக்சுவலி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி, எல்லோரும் தெரிஞ்சதாக கூட இருக்கலாம், ஆனால் புக்கில் இல்லையே. ஸோ அதான் இஷ்யூ. இதுக்கு நீங்கள் நம்ம என்ன சொன்ன மாதிரி புது புக்கில் இல்லைனா ஓல்டு புக்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் புக்கில் இருக்குது ஓகேங்களா. 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் பார்ட்டில் இருக்குது. அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் வாஸ் ஃபஸ்ட்டு சங் ஓகேங்களா ஆன் 27th December 1911 அட் த கல்கத்தா செஷன் ஓகேங்களா. இதான் ஏற்கனவே கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு சங் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சங் ஓகேங்களா. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்கத்தா செஷனில் கேட்டிருக்காங்க. இது ஆன்சராக இருக்கிறதுக்கு. ரைட், அதே போல் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் who is certified as Socrates of South Asia by UNESCO, a unit of UN ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் இதுதான் இது. ஸோ இது புதிய ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இல்லை, பழைய ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து ஈவே ராமசாமின்னு இருக்குங்க. பழைய ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பெரியார் ஓகே. 12th ஹிஸ்ட்ரி புக் பாருங்கள், அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் ஓகேங்களா. இதில் வந்து யார் கொடுத்துருக்காங்க, ஸோ யுனெஸ்கோ வந்து சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியான்னு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இதில் ஒரு கொஸ்டினில் சின்ன எரர் இருக்குன்னு நம்ம சொல்கிறப்போ சென்ற காணொலியில். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படியே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா ஓகேங்களா, இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கிறதுலே. கொஸ்டின் நம்பர் பாருங்கள், 135. 2 அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரியார் பற்றிய ஒரு காணொலி இது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து இது டைரெக்டாக அப்படியே லைன் பை லைன் எடுத்திருக்காங்க. எங்கன்னா பார்த்தோன்னா ஓல்டு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் ஹிஸ்ட்ரி செக்ஷன் ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி பார்ட்டில் வரக்கூடிய அந்த 10th சோஷியல் சயின்ஸ்லேருந்து இருக்குது. இது எப்படி எடுத்திருக்காங்க நான் அப்படியே காமிக்கிறேன், இதை பாருங்கள். ரைட், ஸோ முதல்ல நம்ம இந்த லெஃப்ட்டில் இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். இது என்ன கொடுத்துருக்காங்க, பெரியார் பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள் லைன். பெரியார் நம்ம லெஃப்ட்டில் இருக்கிறது முதல்ல இதை பார்ப்போம். பெரியார் விசிட்டட் ஏ ஸ்கூல் ஆன் குருகுலம் ஸ்டைல் ரன் அட் ஷரண் மாதேவி ஆஃப் காங்கிரஸ் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா, அப்படியே இருக்குங்களா. ஸோ இதை பாருங்கள், இது இங்கே ரைட் சைடில் அப்படியே இருக்குது பாருங்கள். பெரியார் விசிட்டட் த ஸ்கூல் ஆஃப் அப்படியே வருதா. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீ நோட்டீஸ்டு முதல்ல லெஃப்ட் சைடில் பார்ப்போம். ஹீ நோட்டீஸ்டு தே segregation of non-Brahmin students from the Brahmins by
ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஃபுட் இன் செப்பரேட் பிளேசஸ். இது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் இருந்தது கண்டென்ட். இது ரைட் சைடில் பார்ப்போங்க. சாரி, யா. ஸோ இதுதான் ஐ மீன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்களோ ரைட் சைடில் அப்படியே வருது மேலே. கீழ்ப்பகுதியில் அதாவது பெரியார் லெஃப்ட் த காங்கிரஸ் கொடுத்துருக்கீங்க கொஸ்டின்ஸில், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக லெஃப்ட் சைடில் பாருங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படியே டிட்டோவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டில் மீண்டும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். புக்கில் பாருங்கள், ஹீ மூவ்டு ரெசல்யூஷன் ஃபார், தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஃபார் நான் பிராமின்ஸ் இன் த ஸ்டேட் ஓகேங்களா. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. கொடுத்த கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இங்கே. பட் திஸ் வாஸ் நாட் அலவுட் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் புக்கில். பட் அதே தான் இங்கேயும் இருக்குது, அப்படியே இருக்குது பாருங்கள். எடுத்து லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதே லைனில் இருக்குது. ஸோ மேலே கீழே அசர்ஷனில் கொடுத்த கண்டென்ட் இது. பெரியார் இங்கே பாருங்கள் ஸ்கூல் புக்கில் முதல்ல பார்த்துருவோம். பெரியார் லெஃப்ட் த கான்ஃபரன்ஸ் அண்ட் ஸ்டார்டட் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இன் 1925 அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் டைரெக்டாக இது வேறு எங்கேயுமே இருக்காது. சில தேர்வர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து வகுப்பு வாரி உரிமை தானே அது, இங்கே ரிசர்வேஷன் எதுவும் சொல்லலையே அப்படின்னு கொஸ்டின் சில பேர் டிஸ்பியூட்டாக கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது அது. ஸோ தற்பொழுதைய டேர்ம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு, அப்பொழுதைய டேர்ம் வந்து அதுக்கு ஆனால் எக்ஸாக்டான டேர்ம் வகுப்பு வாரி உரிமை, வகுப்பு வாரி தீர்மானம், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே வந்து சரியானது தான். ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க டைரெக்டாக இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது நாட் அலவுட் அப்படின்றது நம்ம இது பற்றி ஒரு காணொலி தனியாக கொடுத்துருப்போம் அந்த கொஸ்டின்ஸ் பற்றி மொத்தம். ஆனால் இங்கே ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் நாட் அலவுடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஸ்கூல் புக்லேயும் தெளிவாக கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் இது டிஸ்பியூட்டான கொஸ்டின். சென்சஸ் வந்து எப்போ ஃபார் தி ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் கான்டெக்ஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வந்தாங்க. பட் அதில் சின்ன ஒரு டெக்னிக்கலாக எரராக போயிட்டு கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பியூட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து புது ஸ்கூல் புக்கில் இல்லை ஓகேங்களா. இது எல்லாமே ஓல்டு புக்கில் தான் கொஸ்டின்ஸ் இந்த கண்டென்ட்டும் இருக்குது. பட் இது 11th எக்கனாமியில் ஓகே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சென்சஸ் ஓகேங்களா ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டேக்கன் இன் 1872 அண்டு 1881 ஓகேங்களா. இன்னும் இது வந்து அதே ஓல்டு புக்கில் 12th ஸ்டாண்டர்ட் இஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இன்னும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி ஃபஸ்ட் ஆல் இண்டியா சென்சஸ் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 1872 ஓகேங்களா. சின்ஸ் 1881 த சென்சஸ் ஹேஸ் பின் டேக்கன் எவ்ரி டிகேட் ஓகேங்களா. இது வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அந்த கண்டென்ட் பாருங்கள். இதை வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் கொடுத்துருங்க. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை பேஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது கொஞ்சம் அந்த எரர் வந்து என்ன சொல்கிறதுனா ஃபார் தி ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றது டேர்ம் சரியாக அவங்க கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்து ஆப்ஷன்ஸும் அதுக்கு சரியாக க்ரியேட் பண்ணலவங்க ஓகேங்களா. சின்ன எரராக எடுத்தது. அல்லது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சென்சஸ் அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்கலாம் அவங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கொஸ்டின்ஸ் டிஸ்பியூட்டில் கொடுத்துட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா இது பார்ஷியலாக கவர் ஆகிருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 172 அபாலிஷன் ஆஃப் ஜிஸ்ஸியா, அபாலிஷன் ஆஃப் பில்கிரிமேஜ் டேக்ஸ். ஸோ இதை மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து புதிய ஸ்கூல் புக்கில் இந்த இன்சிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இயர் கொடுக்கல. புதிய ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த இன்சிடெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது இன்சிடெண்ட் அக்பர் பற்றி வரும்பொழுது இருக்குது. அதே போல் +1 ஹிஸ்ட்ரி புக்லேயும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இன்சிடெண்ட் இருக்குது. பட் அதுக்கான இயர் கொடுக்கல. இந்த கண்டென்ட் வந்து பார்ஷியலாக கவர் ஆகுது. ஐ மீன் ஓல்டு புக்கில் எப்படி கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக். இது அதில் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பைரம் கானோட. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன் AD 1560 he sent to அதாக ஹீ நாங்கள் அக்பரை மீன் பண்ணுது. சென்ட் பைரம் கான் ஆன் ஏ பில்கிரிமேஜ் டு மெக்கா ஓகேங்களா. ஸோ தான் நம்மளுக்கு அப்போது என்னாச்சு, ஹி வாஸ் கில்டு பை ஹிஸ் கமாண்டட். ஸோ இது இப்படி போகுது பாருங்கள். ஸோ இதுதான் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தேவை. இந்த இயர் முக்கியம். இது கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் பார்த்த கொஸ்டினில் பாருங்கள் இயர் பாருங்கள். 4th ஆப்ஷன் பாருங்கள். இதில் 4th இயர் வருதா. ஸோ ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கோம். இயர் இருப்பாங்களா இந்த ஒரு இது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதே போல் மற்ற இன்சிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 8th சோஷியல் சயின்ஸில் புக்கில் பார்க்கும்போதே ஜிஸ்ஸியா பில்கிரிமேஜ் டேக்ஸஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இயர் இங்கே வந்து கொடுக்கல அந்த புக்கில்.
இது ஓல்டு புக் தான் இது நம்ம பார்க்குறது 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பார்ட்டில். பட் 11th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் பார்க்கும் பொழுது கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கன்னா, என்ன சொல்கிறதுனா, soon after marrying Jodh of Amber, he abolished the pilgrim tax and in 1562 he abolished ஜிசியான்னு கொடுத்துருக்காங்க. ரைட். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சின்ன இவங்க அந்த புக்கிலே சின்ன எரர் இருந்திருக்கு. அது அந்த எரரு டிஸ்பியூட், அது புக்கில் இருக்கிற இஷ்யூ அது. ஆனால் என்ன சொல்கிறதுனா, கொஸ்டின் செட்டர் இந்த புக்கில் தான் எடுத்தாங்களா அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம், ஆனால் ஏன்னா 2 இயர் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் செட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இங்கே எரராக இருக்கிறதால இதை அப்டேட் பண்ணி அவங்க எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். நம்ம 2 தான் பார்த்துட்டோம். மற்ற 2 இது பற்றிய டீட்டெயில்ஸ் இந்த ஓல்டு புக்லேயும் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதே போல் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இது நான் முன்னரே சொல்லியிருப்பேன். ஸோ இது புதிய ஸ்கூல் புக்கில் அந்த கொஸ்டின்ஸ் இல்லை, ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இன் த ஸ்டடி conducted by Dandekar and Rath regarding poverty line, which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான கான்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில், புதிய ஸ்கூல் புக்கில் இல்லை. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதில்? ஆப்ஷன் ஏ 40% ரூரல், 50% அர்பன் கொடுத்துருக்காங்களா. இது 11th எக்கனாமி, ஓல்டு 11th எக்கனாமி புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா. பாவர்ட்டி இன் இந்தியான்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்களோட எஸ்டிமேட் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட் லைனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 40% ஆஃப் த ரூரல் பாப்புலேஷன் அண்ட் 50% ஆஃப் த அர்பன் பாப்புலேஷன் வேர் பிலோ தி பாவர்ட்டி லைன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வகையான கண்டென்ட் மூலமாக நம்மளுக்கு என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இந்த 8 கேள்விகளும் புதிய ஸ்கூல் புக்கில் இல்லாமல் பழைய ஸ்கூல் புக்கில் இருக்குது. இங்கே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் ரோல் வந்து மிகப்பெரிய ப்ளே பண்ணும். ஒரு கேள்வி வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா, அடுத்த லெவலான மெயின்ஸுக்கு அழைச்சின்னு போகும். ஒரு கேள்வி கூட சொல்கிறேன், ஒரு கேள்வி வந்து உங்களோட சக்ஸஸே மாற்றி அமைக்கும் அப்படின்றது போது இங்கே 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கூல் புக்கு நீங்கள் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரைட். ஸோ அதே போல் அப்கமிங் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ எல்லாத்தையும் அதிகப்படியான கேள்விகள் பழைய ஸ்கூல் புக்கிலேருந்து வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதிகப்படியான கேள்விகள் புதிய ஸ்கூல் புக்குன்னு சொல்லப்படக்கூடிய இந்த சமச்சீர் புக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், அதிகப்படியான கேள்விகள். அதற்கடுத்து பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் கேள்விகள் வந்து இடம்பெறும். அதற்கு பிறகு இந்த வகையான பழைய ஸ்கூல் புக்கிலேருந்து கேள்விகள் வந்து இடம்பெற வாய்ப்பு உள்ளது. அதனோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 4 5 அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் அப்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா வேண்டாமானுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்க வேண்டும் தான். பட் எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை, ஓகேங்களா. இப்போ இது வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் குரூப் 2 2A மெயின்ஸ், ஓகேங்களா. அதுக்கும் இந்த பழைய ஸ்கூல் புக்கில் சில புத்தகங்களோட கண்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் தான் அதோட தன்மை வந்து இருக்கும். இப்போ ஓல்டு எஸ்ஆர்டி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சமச்சீர் புக்ஸ், இதில் வந்து எதை படிக்கணும் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் பார்ட்டு முக்கியமான கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு முறை படிச்சிருங்க. ஒரு முறை வந்து கிளான்ஸ், ஒரு முறை வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு இங்கே வந்துருக்கீங்கன்னா போதும். பார்த்துட்டு ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயங்கள் இருந்தால் அதை நோட் பண்ணிக்கிங்க, அதை வேணால் அடுத்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்க. ஸோ மேக்ஸிமம் புது ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் ஏதாவது பழசில் இருந்ததுன்னா அது ஜஸ்ட்டு ஒரு முறை நினைவில் வச்சுங்க. இப்படி தான் வந்து அதோட ரோல் வந்து இருக்கும். அதே போல் 11th பொறுத்த வரைக்கும் 6th to 10th ஹிஸ்ட்ரி சிவிக்ஸில் பாருங்கள், எக்கனாமி தேவையில்லை, எக்கனாமி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஜியாகிரஃபியும் வந்து ரொம்ப புது ஸ்கூல் புக்கே போதும், ஏன்னா பழைய புக்கில் எதுவும் கேட்கல. அதே போல் 11th ஹிஸ்ட்ரியும் படிக்கணுமா, படித்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா எத்தனை கேள்விகள் வந்து 11th ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது நம்மளுக்கு. 11th எக்கானமி, ஓகே, அதுவும் படித்து தான் ஆகணும். நம்ம வெற்றிக்கு அப்படின்றது ஒரு கொஸ்டின்ஸ் கூட நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது அந்த புக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம், படிக்காமல் இருப்பது எவ்வளோ பெரிய அறியாமையை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க. அதே போல் 12th ஹிஸ்ட்ரி புக் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். இந்த புத்தகம் வந்து சொல்கிறேன்னா இது யூபிஎஸ்சி படிக்கிற தேர்வர்கள் கூட தமிழ்நாடுல இருந்த இந்த எடிஷன் இருக்குது இல்லையா, 2018-17க்கு முன்னாடி இருந்த இந்த 12th ஹிஸ்ட்ரி
புக்கை தான் வந்து டில் டேட் வரைக்கும் இப்போதைக்கும் அதான் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. அந்த புத்தகத்திலோட மொழி நடை, ஆங்கில மொழி நடை ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த புத்தகத்தில் அனைத்து தகவல்களும் இருக்கும். A to Z இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஈவன் மாடர்ன் இந்தியா சொல்கிறோம், மாடர்ன் இந்தியா உட்பட அதில் ஒரு விஷயத்து எதுவுமே வந்து ஒரு மினிமம் கண்டென்ட்டாக எல்லா தகவல்களும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். எல்லா நபர்களையும் பற்றி ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த புத்தகத்தில். ஸோ அதனால் அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜஸ்ட் அது படிக்கிறவங்க இப்போ கூடயும் அது ரொம்ப நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு இழப்பு எதுவும் இல்லை. ப்ரிலிம்ஸில் பயன்படாமல் சூழலில் போனாலும் கண்டிப்பாக மெயின்ஸுக்கு கண்டிப்பாக உதவும் அந்த புத்தகம் உங்களுக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரு கம்பைன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் ஓரியன்டான இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணால் போதும். இவ்வளோ தான் வந்து ஓல்டு எஸ்சிஆர்டி புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுமார் 8 கேள்விகள் வந்து இந்த ஓல்டு எஸ்சிஆர்டி புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்கன்னும்போது நம்ம அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தலாம். ஒரு வேளை கொஷின்ஸ் இடம்பெறாமல் கூட போகலாம் அதில், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இது இந்த மாதிரியான ஒரு சினாரியோ இதுக்கு முன்னாடி ஏற்பட்டதே இல்லை. எல்லாமே வந்து புதிய ஸ்கூல் புக்கில் தான் எடுப்பாங்க. ஓல்டு புக்கிலேருந்து வந்து அவங்க வந்து கொஷின்ஸ் மேக்ஸிமம் வந்து வராது. ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி இது செஞ்சுருக்காங்க. 2 வகையால் அந்த கொஷின்ஸ் வந்து இருந்திருக்கலாம். ஒன்றுனா ஏற்கனவே எடுக்கப்பட்டு வச்சுருந்த கொஷின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க அவங்க. ஐ மீன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சில பார்ட்டுக்குலேருந்து கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க தெரியுங்களா? இப்போ நான் சொன்னேன்னே அந்த சம்மந்தப்பட்ட புக்கிலேருந்து கொஷின்ஸ் எடுத்து ஏற்கனவே ஒரு கம்பைலாக வைத்திருந்து அதுலேருந்து கொஷின்ஸ் இப்போது டிஎன்பிஎஸ்சி எடுத்துருக்கலாம். அல்லது ஓல்டு புக்கில் பர்டிகுலராக சொல்லி நீங்கள் எடுக்குங்க, மிக்சடாக எடுங்க. ஒரு ஓல்டு புக்கில் ஒரு லிமிட்டட் பார்ட்டு கொடுங்க, நியூ புக்கில் இந்த அளவில் அதனோட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வரணும். ஸ்டாண்டர்ட் புக், ஸ்கூல் புக் விட்டு வெளியில் இருக்கக்கூடிய சில ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட ரேஷியோ இந்த அளவுக்குள்ள வரணும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க அதை டிசைட் பண்ணி வைத்திருந்து எடுக்கப்பட்டது மாதிரி தான் தோணுது. ரைட். ஸோ தேர்வர்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த காணொலி நம்ம வந்து பதிவிடுறோம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நன்றி, வணக்கம்.